பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை பார்ப்போம். யாத்ராகம் புஸ்தகம் 40 அதிகாரம் 16வது வசனம். யாத்ராகம் புஸ்தகம் 40:16. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். கர்த்தர் எல்லாம் என்னென்னலாம் சொன்னாரோ அதன்படி எல்லாவற்றையும் செய்து வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியின் பாதையிலே முதற்படி கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இவைகள் நம்முடையத்திலே முழுமையாக நம்மிடத்தில் காணப்படும் பொழுது விசுவாசம், தாழ்மை, விட்டு கொடுத்தல், இந்த மூன்றும் நம்மிடத்தில் காணப்படும். அப்போ இந்த முழுமையான காரியங்களை விசுவாசத்திலும் தாழ்மையிலும் விட்டு கொடுத்தலையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகிய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு முழுவதுமாக தன்னை கீழ்ப்படிந்தவராய் தன்னுடைய சித்தத்தை செய்வதே அனுதினம் போஜனம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் மரண பரியந்தம் வரை தன்னை தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவை மரண பரியந்தம் வரை தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். அது ஒரு முன்மாதிரியாக நமக்கு இவைகள் எல்லாம் செய்து காண்பித்தார். இப்போ மோசேவை கர்த்தர் அழைத்த பொழுது முதல் சொன்ன வார்த்தை தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தினார். நான் திக்குவாயு மந்தவாயும் உள்ளவனே, நான் எப்படி பரவோனிடத்திலே இஸ்ரேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக நான் எப்படி பேச முடியும் என்று சொல்லி முதல் சமயத்திலே சொல்லுகிறார். சொன்ன உடனே, இல்லை நீ போ, நான் உன்னோடு இருந்து பேசுவேன்கிறாரு. ஆனாலும் அவன் விசுவாசிக்காதபடிக்கு மறுபடியும் இன்னொரு வார்த்தையை சொல்கிறான், வேற யாராவது அனுப்புங்க அப்படிங்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் சகோதரனாகிய ஆரோன் நல்ல நல்ல அழகாக பேசுவான், அதனால அவன் உனக்காக ஜனங்களுக்கு பேசுவான், போ என்று சொல்லுகிறார். கொஞ்சம் கோபப்படுறார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது கர்த்தர் கொஞ்சம் மனவேதனைப்படுகிறார். ஆனால் தான் கீழ்ப்படிதல் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவலாகிய நமக்கு முக்கிய அவசியமாக இருக்கிறது. தான் அப்பொழுது உடனே மோசே போகிறார். என்ன நடக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துகிறார், நல்லது. ஆனால் அதற்கு பிறகு ஒரு கீழ்ப்படியாமை அவரிடத்தில் காணப்படுகிறது. கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்ன பொழுது அவன் கண்மலையை அடித்து விடுகிறார். அடித்து விடும் பொழுது என்ன ஆகுது? தண்ணீர் வருகிறது. ஆனால் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம் இல்லாதபடியினாலே அந்த காரியத்தை செய்தார் என்று கடந்த நாட்களிலே ஐயா அவர்கள் நமக்கு அந்த தேவனுடைய செய்தியை கொடுத்தார்கள். அப்படி என்றால் அவனுக்குள் இருந்த விசுவாசம் போயிடுச்சு. ஆகையினாலே அவன் என்னத்தை இழந்தான் என்றால், இவ்வளவு நாட்கள் எதற்காக ஆண்டவர் அழைத்தாரோ மோசேயை, அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று. கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிற்று. கானான் தேசத்தை பார்க்க முடியல, கானான் தேசத்தில் உட்பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. அப்போ இந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், கீழ்ப்படிதல் நிமித்தமாக நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள், நன்மைகளை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நிமித்தமாக அவர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்கிறார். இப்ப சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் ஆபிரகாம் செய்த ஒரே காரியம், கர்த்தர் சொன்னார், உடனே அவன் விசுவாசித்து போனான். இந்த விசுவாசம் தான் நமக்கு வேண்டும். இன்னொன்று தாழ்மை. விட்டு கொடுத்தல் என்றால் தன்னுடைய தேசத்தை விட்டு ஏதோ ஒரு தேசத்திற்கு போக சொல்கிறார். நாளும் அவன் அதை விட்டு கொடுத்து விட்டு, கர்த்தருக்காக விட்டு கொடுத்து விட்டு, அதை கர்த்தர் சொன்னார் அதை செய்வேன் என்று போகிறார். பேதுரு பார்க்கும் பொழுது, பேதுரு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை என்கிறார். ஆனாலும் அவன் சொல்லுகிறார், கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்பொழுது வலையை போடு அப்படிங்கிறார். அப்பொழுது சொல்கிறார், உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் என்று சொல்லி அவர் விசுவாசித்தவனாய் கீழ்ப்படிந்தவராய் அந்த வலையை போடும் பொழுது திரளான மீன்கள் கிடைக்கிறது. வலை கிழியத்தக்கதான திரளான மீன்கள் கிடைத்தது. பேதுரு எல்லாவற்றிலும் மீன் பிடிப்பதிலே கை தேர்ந்தவர். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின்படி அவர் போடுகிறார், திரளான மீன்கள் கிடைத்தது. இன்றும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்று
நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, அவருடைய நியாயப்பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அது நிமித்தமாக நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். ஆகையினால் தான் வேதம் தெளிவாக சொல்கிறது, நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், எல்லாவற்றையும் நாம் விட்டுக் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் மிகவும் அவசியமாயிருக்கிறது. மற்றொன்று, நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருங்கள். அப்போ நடக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் ஒரு கீழ்ப்படிதல் காணப்பட வேண்டும், தாழ்மை காணப்பட வேண்டும், ஒப்பு கொடுத்தல் காணப்பட வேண்டும், விசுவாசம் காணப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் காணப்பட்டால்தான் தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். கீழ்ப்படிதல் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமாயிருக்கிறது. கீழ்ப்படிதல் நிமித்தமாக நம்மிடத்திலே விசுவாசம் பெருகுகிறது. விசுவாசம் பெருகிறபடினாலே நமக்கு ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காக ஒரு மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். தன்னை முழுவதுமாய் தாழ்த்தினார், தரை மட்டுமாய் தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தி 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 பிதாவினுடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றி அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரம், அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த எல்லா விதமான காரியங்களையும் செய்து முடித்துவிட்டு சிலுவையிலே கடைசியாக சொன்ன ஒரே வார்த்தை முடிந்தது என்று சொன்னார். நமக்காகவும் வந்தார், கிறிஸ்துவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் வந்தார். இவை எல்லாவற்றையும் ஒரு முன் மாதிரியாக இயேசு கிறிஸ்து இவைகளெல்லாம் செய்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், விசுவாசத்திலே நிலையாய் நிலைநிற்போம். நாம் தாழ்மையோடு விட்டு கொடுத்து நாம் தேவனுக்கென்று நாம் பிரகாசிக்கிற ஒளியாய் நாம் காணப்படுவோம். ஆசீர்வாதங்களை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.